Hello students, welcome to 10th standard maths, second chapter numbers and sequences, exercise 2.10 part 1, 1 to 8 sums. In the previous video we have seen exercise 2.9 special series. Now let us see exercise 2.10 multiple choice questions. First question, Euclid's division lemma states that for positive integers a and b there exist unique integers q and r such that a equal to bq plus r where r must satisfy அப்படின்னு கேட்குறான். ஓகே, இப்போ இது வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இது வந்து ஏங்கிறது டிவிடெண்ட்டு, பிங்கிறது டிவைசர், கியூங்கிறது கோஷன்ட்டு ப்ளஸ் ஆர். இந்த ஆறுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 7ன்ற நம்பரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோமோ. இப்போ 3 2s 6 போடுவோம், நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குது. ஓகே, ஸோ இது வந்து ரிமைண்டர், இது நமக்கு தெரியும் கோஷன்ட்டு, இது வந்து ஏங்கிறது டிவிடெண்ட்டு. ஓகே, இது நமக்கு டிவைசர். எப்போவுமே ரிமைண்டர் வந்து டிவைசரை விட சின்ன நம்பராக தான் இருக்கும். ஏன்னா சப்போஸ் 2க்கு மேலே இருந்தால் இன்னொரு தடவை டிவைட் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ டிவைசரை விட நமக்கு பியை விட ஆர் வந்து ஸ்மால் நம்பராக தான் இருக்கும். டிவைசரை விட ரிமைண்டர் வந்து ஸ்மால் நம்பராக தான் இருக்கும். ஓகே, அதனால் நம்ம அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இப்போ இங்கே 0 வரலாம், 0வோட கிரேட்டர் நம்பர் வரலாம், ஆனால் பியை விட சின்ன நம்பராக தான் இருக்கும். ஓகே, பிங்கிறது டிவைசரை விட சின்ன நம்பராக தான் ரிமைண்டர் இருக்கும். இப்போ அந்த கண்டிஷன் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷன் சியில் 0 விட அதிகமாகவும் பியை விட ஸ்மால் நம்பராகவும் இருக்கும் ஆர். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான சாய்ஸ். Next question number 2, using Euclid's division lemma, if the cube of any positive integers is divided by 9, then the possible remainders are. இப்போ யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்ன சொல்லுதுன்னா a ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னு சொல்கிறாங்க. இப்போ 9ன்ற நம்பரை டிவைட் பண்ணணும். ஹையஸ்ட் டிவைசர் 1ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். நம்ம ஹையஸ்ட் டிவைசர் எடுத்துப்போம். டிவைசருங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டோம் பின்னு. ஓகே, அப்போ பிக்கு பதில் நம்ம 3 போடலாம். தட் இம்ப்ளைஸ் a is equal to பிங்கிறது 3q plus r. இங்கே வந்து நம்ம என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, 3 பிங்கிறது வந்து 3. அப்போ இந்த பி ஆர் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ஆர் வந்து 0 விட 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 லெஸ் தேன் பின்றது என்ன நம்ம இந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல பிங்கிற இடத்துல நமக்கு 3 இருக்குது. ஓகே, அப்போ 0 விட அதிகமான நம்பரும் 3 விட ஸ்மால் நம்பர். அப்போ என்னென்னு வரும்? 0 வரும், 1 வரும், 2 வரும். ஓகே, அப்போ 0 கியூப் நம்பர்னு சொல்கிறாங்க. அப்போ கியூப் போடுங்க. 1 கியூப் 2, 0 கியூப் 1 கியூப் 2 கியூப் போட்டோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 0. 1 கியூப் பண்ணால் 1 தான், 2 கியூப் பண்ணும்போது 8 கிடைக்கும். இப்போ 0 1 8 தான் ஆன்சர். இப்போ எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான சாய்ஸ். ஓகே, 0 1 8 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, if the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is அப்படின்னு கேட்குறான். ஓகே, 65க்கும் 117க்கும் நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இதோட நம்ம ஈக்குவேட் பண்ணணும். 65m மைனஸ் 117ஓட ஈக்குவேட் பண்ணிவிட்டு எம்மோட இதில் எம் அன்னோன் வேரியபிள் வந்து எம் இருக்காது. எம்மோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ தேர்ட் சம்மோட சொல்யூஷன் பார்ப்போம். ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 65 and 117 இது ரெண்டுத்துக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். a ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இங்கே எது ஹையஸ்ட் பெரிய நம்பராக இருக்கோ அதை வந்து நம்ம எப்போவுமே டிவிடெண்டாக எடுத்துக்குவோம். a வந்து 117 எடுத்துக்கலாம். சின்ன நம்பரை நம்ம டிவைசராக எடுத்துப்போம். 65 பிங்கிற இடத்துல டிவைசர், அது 65 போட்டுக்குவோம். இன்ட்டு கோஷன்ட்டு. இப்போ பாருங்கள், இதை 117 65ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு தடவை தான் வரும். 1 டைம் 65, கோஷன்ட் வந்து 1. அப்போ இதுலேருந்து 65 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 52, அது ரிமைண்டராக எடுத்துப்போம். ஓகே, இப்போ இங்கே இருக்க டிவைசர் வந்து இப்போ என்ன ஆகும்னா டிவிடெண்ட் ஆகிடும். ஓகே, இங்கே ரிமைண்டர் வந்து இங்கே டிவைசர் ஆகிடும். ஓகே, இப்போ 65ல் எத்தனை 52 இருக்குன்னு பார்ப்போம். ஒரே ஒரு 52 தான் இருக்கும். 1 டைம்ஸ் தான், கோஷன்ட் 1. அப்போ 65ல் 52 சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 13. ஓகே, இப்போ வந்து அந்த 52 வந்து டிவைசர் வந்து டிவிடெண்ட் ஆயிரும். ஓகே, இங்கே இருக்க ரிமைண்டர் நமக்கு டிவைசர் ஆயிரும். அப்போ 52ல் எத்தனை 13 இருக்குன்னு பார்ப்போம். 13 4s are வந்து 52. ஸோ ரிமைண்டர் 0 கரெக்டாக இருக்குது. இப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடச்சிச்சு. ஓகே, இப்போ எதால் டிவைட் பண்ணுறோமோ ஈக்குவல் டு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு டிவைசர். ஓகே, அதுதான் நமக்கு ஹெச்சிசிஎஃப்னு சொல்லுவோம். டிவைசர் எதோ கடைசியாக எது டிவைசராக வருதோ, 0 ரிமைண்டர் கிடைக்கும் போது எது கடைசியாக டிவைசராக வருதோ அதுதான் நமக்கு ஹெச்சிஎஃப். இப்போ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 13. இப்போ கொஷினில் கொடுத்துருக்காங்க 65m மைனஸ் 117 வந்து ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ ஈக்குவல் டு 13 நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். ஈக்குவல் டு 13 போட்டுக்கலாம். 65m மட்டும் வச்சுப்போம். 13 ரைட் ஆஸ் இட் இஸ். இங்கே மைனஸ் 113 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 113. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 130.
எம் தான் நமக்கு தேவை. கொஷின்லேயே கேட்குறாங்க எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எம்மை மட்டும் வச்சுப்போம். இங்கே இருக்க மல்டிப்ளை 65 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ இதில் 130 65 டிவைட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்குது. ஓகே, ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 2. ஆப்ஷன் பி தான் 2ங்கிறது தான் கரெக்டான சாய்ஸ். ஓகே, ஸோ தேர்ட் சம்முக்கு ஆப்ஷன் பி 2ங்கிறத கரெக்டான சாய்ஸ் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. The sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729 is. இதுக்கு நம்ம prime factors கண்டுபிடிக்கணும். prime factors என்னன்னு கேட்கல, அந்த prime factorsோட எக்ஸ்போனன்ட்ஸ் அதோட சம்மு கேட்குறாங்க. எக்ஸ்போனன்ட்ஸ் அதோட சம்மு கேட்குறாங்க. prime factors கண்டுபிடிச்சிட்டு prime factorsோட எக்ஸ்போனன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோட சம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஃபோர்த் சம் சொல்யூஷன். நமக்கு ப்ரைம் ஃபேக்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. 1729க்கு ப்ரைம் ஃபேக்டர் எடுக்கணும். இப்போ 7th டேபிள் எடுத்துக்கலாம். ஓகே, 2 7s are 14, பேலன்ஸ் 3 வரும். ஓகே, 4 7s are 28, 28 போச்சுன்னா பேலன்ஸ் 4 வரும். இப்போ 49, 7 7s are 49. இப்போ 7th டேபிள் எடுத்தோம்னா நமக்கு 247 கிடைக்குது. 7 × 247 நமக்கு 1729 கிடைக்கும். திருப்பி இந்த டேபிள் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு டேபிள்ஸ்க்கு பார்த்துட்டே வரணும். 13 டேபிளில் தான் வருது. ஓகே, ஸோ 1 13s are 13, பேலன்ஸ் நமக்கு என்ன வருதுன்னா அங்கே 7 7 + 4 நமக்கு 11 கிடைக்குது. அப்போ 117. ஓகே, 117 எத்தனை தடவை 13 இருக்குன்னா 117 எத்தனை 13 இருக்குன்னா 9 டைம்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ 19 டைம்ஸ் 19 டைம்ஸ் 247, 19 டைம்ஸ் 13 வந்து 247 கிடைக்குது. இப்போ 19 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 19 எடுத்துகிட்டு 1 டைம். இப்போ நமக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குதுன்னா 7 ஒரு தடவை தான் இருக்குது, 7 பவர் 1 இன்ட்டு 13 ஒரு தடவை இருக்குது, 13 பவர் 1, 19 பவர் 1. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ப்ரைம் ஃபேக்டர் என்னன்னு கேட்கல, சம் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். அப்போ எக்ஸ்போனன்ட்ஸுங்கிறது என்ன, பவர். ஓகே, எத்தனை தடவை வருதோ அதை மட்டும் பவர்ஸை மட்டும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பவர் என்ன 7 ஒரு தடவை தான் வருது. அப்போ 1 1 + 1 + 1, இந்த 1 தான் பவரை தான் ஆட் பண்ண சொல்லுவோம். எக்ஸ்போனன்ட்ஸ்னாலே நம்ம பவர். ஓகே, 1 + 1 + 1 3. ஸோ ஆப்ஷன் சி 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபோர்த் சம்முக்கு ஆப்ஷன் சி 3 கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஷின். தி லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 போத் இன்க்ளூசிவ் இஸ். இப்போ 1 to 10 நம்பர்ஸ்க்கு ஏன்னா 1 10 சேர்த்துக்க சொல்கிறாங்க, போத் இன்க்ளூசிவ். 1 to 10 நம்பர்ஸ்க்கு நம்ம லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு 1 to 10 நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இந்த 5th கொஷின் சொல்யூஷன் பாருங்கள். 1 to 10 நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கிட்டு அதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்மால் ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம 2 எடுத்துக்கலாம். 1 அப்படியே எழுதிப்போம். 1 2s are 2, ஈவன் நம்பரை மட்டும்தான் டிவைட் ஆகும். இப்போ 1 2s are 2, ஆட் நம்பர் அப்படியே எழுதிக்கணும். இது 2 2s are 4, ஆட் நம்பர் 5 அப்படியே எழுதிக்கலாம். இது 3 2s are 6 வரும். 7 அப்படி ரைட் ஆஸ் இட் இஸ். 8th டேபிளில் 2ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8, ஆட் நம்பர் 9 அப்படியே எழுதிப்போம். இது 5 2s are 10, 2ஆல் டிவைட் பண்ணால் 5, ஸோ 5 2s are 10. திருப்பி நம்ம 2 எடுத்துப்போம். 1 வர இடத்துல 1 அப்படியே போட்டுக்கலாம். 3 ஆட் நம்பர் 2 டேபிளில் வராது, ரைட் ஆஸ் இட் இஸ். 2ஆல் டிவைட் பண்ணால் 1, 1 2s are 2 அப்படியே எழுதிப்போம். 5 3 7லாம் அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா 2 டேபிளில் வராது. 5 3 7. இங்கே 2 2s are 4, 2 எழுதிப்போம். இங்கே 9th டேபிள் 2 டேபிள் வராது, ரைட் ஆஸ் இட் இஸ். ஓகே, 5 ரைட் ஆஸ் இட் இஸ். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் 1 1 3 2 டேபிள் வராது, ரைட் ஆஸ் இட் இஸ். அதே மாதிரி 1 அப்படியே 1 இடத்துல 1 போட்டுக்கலாம். 5 3 7லாம் அப்படியே எழுதிப்போம். இங்கே 2 டேபிள் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2s are 2, 9 5 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து நம்ம இங்கே எல்லாமே ஈவன் நம்பர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இதில் ஈவன் நம்பர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஆட் நம்பர் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வந்து 3. ஓகே, 3 எடுத்துப்போம். 1 1 ஒரு இடத்துல அப்படியே போட்டுப்போம். 1 3s are 3, ரைட் 1. 5 வந்து 3 டேபிளில் வராது, ரைட் ஆஸ் இட் இஸ். 1 3s are 3 வந்துடும். இங்கே 7 அப்படியே எழுதிப்போம். 1 இங்கே 9 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3s are 9, அப்போ 3 வரும். 5 ரைட் ஆஸ் இட் இஸ். ஓகே, திருப்பி 3 டேபிள்னா ஒரே ஒரு 3 வருது, அதனால் 3 டேபிள் எடுத்துக்கலாம். 1 வர இடத்துல 1 1 போட்டுட்டு 5 வர இடத்துல அப்படியே எழுதிப்போம். 1 7 வர இடத்துல 3 டேபிளில் வராது, அப்படியே எழுதிப்போம். 1 அப்படியே எழுதிப்போம். 1 3s are 3, 5 ரைட் ஆஸ் இட் இஸ். ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 5 இருக்குது 7 இருக்குது. அப்போ 5 எடுத்துப்போம். 5 டேபிள் எடுத்துப்போம். 1 வர இடத்துல 1 1 போட்டுட்டு 5 இடத்துல 1 5s are 5, 1 அப்படியே போட்டுப்போம். 7 வந்து 5 டேபிள் வராது, ரைட் ஆஸ் இட் இஸ். இங்கே 1 5s are 5, இப்போ 2 5 1 1 போட்டோம். ஓகே, இப்போ 7th டேபிள் எடுத்துக்கலாம். 7 ஒரே ஒரு 7 இருக்குது, இப்போ 1 7s are 7 வந்துடும், எல்லாம் 1 வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எல்சிஎம் என்னன்னு கிடச்சிடும். ஸோ எல்சிஎம் ப்ரைம் நம்பர் 2 இருக்குது, 3 2s இருக்குது, 2 3s இருக்குது, அப்புறம் 5 7 இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம்.
2 into 2 into 2 into 3 into 3 into 5 into 7. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2520 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் டி 2020 இஸ் ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் சம் ஆன்சர் நம்ம டி ஆப்ஷன் டி 2520 நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 7 power 4k congruent to dash modulo 100. இப்போ 7 power 4kவை 100ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ பாருங்களேன், கேவோட வேல்யூவும் தெரியாது, இங்கே நமக்கு டேஷில் எதுவும் தெரியாது. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. கேக்கும் நமக்கு வேல்யூ போடணும், இங்கே ரிமைண்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம லீஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். இந்த டேஷில் இருக்க நம்பர் கிடைச்சிரும். சிக்ஸ்த் சம் சொல்யூஷன் பாருங்க. 7 power k congruent to dash modulo 100 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேக்கு வந்து ஏதாவது லீஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். கேக்கு 1ன்ற லீஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எந்த நம்பர் போட்டாலும் நமக்கு இந்த ரிமைண்டர் வரப்போகுது. ஓகே, இப்போ கேக்கு நம்ம 1 எடுத்துப்போம். 4 into 1 4 தான் வரும். இப்போ 7 power 4 நம்ம என்ன செய்யணும்னா 7 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்கே பாருங்கள், 7 into 7 into 7 into 7 இது 7 7 மல்டிப்ளை பண்ணால் 49, இந்த 7 7 மல்டிப்ளை பண்ணால் 49 கிடைக்குது. 49 49 மல்டிப்ளை பண்ணால் 2401 கிடைக்குது. ஓகே, இதில் நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ரிமைண்டர் என்னன்னு கிடைக்கும். 2401 நம்ம 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 240 ஃபஸ்ட் எடுத்துப்போம். 3 நம்பர்ஸ் எடுத்துப்போம். 2 into 100 200. அப்போ நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் நம்ம 40 கிடைக்குது. இப்போ 1 கீழே இறக்கிப்போம். 401. இப்போ 4 into 100 400. இப்போ ரிமைண்டர் 1 வருது நமக்கு. ஓகே, ஸோ ரிமைண்டர் என்ன, இதுக்கு கேக்கு எந்த வேல்யூ போட்டாலும் நமக்கு ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும். ஓகே, அப்போ 1 இஸ் அ ரிமைண்டர். இப்போ கான்குரண்ட் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதான் ரிமைண்டர். ஓகே, இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம கேக்கு என்ன வேல்யூ போட்டாலும் நமக்கு ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும். ஸோ சிக்ஸ்த் சம்முக்கு நம்ம ஆப்ஷன் ஏ 1ன்னு ஆன்சர் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 given f1 is equal to 1, f2 is equal to 3 and fn is equal to fn minus 1 plus fn minus 2, then f5 is கேட்குறேன். ஓகே, f1 கொடுத்துட்டு f2 கொடுத்துட்டு fnக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டு நமக்கு f5 என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். செவன்த் சம் சொல்யூஷன். f1 equal to 1 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், f2 வந்து 3 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f5 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, f5ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. fn is equal to fn minus 1 plus fn minus 2 ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இப்போ f2க்கு நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம f3 கண்டுபிடிக்கலாம். f3 is equal to இந்த பிளேஸ் ஆஃப் n இங்கெல்லாம் வருதோ நம்ம n வர இடத்துல 3 போடுவோம். f இந்த பிளேஸ் ஆஃப் n 3 போடுவோம். 3 minus 1 plus f 3 minus 2 n minus 2னா இந்த பிளேஸ் ஆஃப் n 3 போட்டுக்கணும். 3 minus 2 அப்போ f 3 மைனஸ்னா f2, 3 மைனஸ் 2னா f1. ஓகே, f2 ப்ளஸ் f1. f2 வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 3ன்னு, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f1 வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க 1ன்னு, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 3 + 1 4. அப்போ f3 நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4ன்னு கிடைக்குது. ஓகே, f3 நமக்கு 4 கிடைக்குது. திருப்பி நம்ம f4 கண்டுபிடிக்கலாம். அதே ஜென்ரல் டேர்மில் நம்ம n எங்கெல்லாம் வருதோ அங்கே நம்ம 4 போடலாம். இப்போ f4 மைனஸ் 1 n மைனஸ் 1னா 4 மைனஸ் 1 ப்ளஸ்ஸு fn minus 1னா 4 minus 2. இந்த பிளேஸ் ஆஃப் என்ன நம்ம 4 போட்டுப்போம். இப்போ 4ல் 3 1 போச்சுன்னா 3 f3 ப்ளஸ்ஸு f4 minus 2 4ல் 2 போச்சுன்னா 2 f2. இப்போ f3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 4ன்னு. f2 வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க 3ன்னு, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4 + 3 7. அப்போ f4 வந்து நம்ம 7 கிடைக்குது. நம்ம கொஷினில் f5 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ f5 கண்டுபிடிக்கலாம். f5 is equal to n வர இடத்துலலாம் நம்ம 5 போட போகிறோம். n minus 1னா 5 minus 1 ப்ளஸ்ஸு n minus 2னா f 5 minus 2. இப்போ f 5ல் 1 போச்சுன்னா 4 f4 ப்ளஸ்ஸு 5ல் 2 போச்சுன்னா 3 f3. ஓகே, ஸோ f4 + f3. f4 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 7ன்னு, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f4க்கு பதிலாக 7 ப்ளஸ் f3 வந்து நம்ம 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அதை போட்டுக்கலாம். இப்போ f5 is equal to இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு 11 கிடைக்குது. இப்போ f5 வந்து 11 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் டி 11 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ செவன்த் சம்முக்கு நம்ம ஆப்ஷன் டி 11 கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எயித்து சம்மு. The first term of an arithmetic progression is unity and the common difference is 4. Which of the following will be a term of this AP? இப்போ நமக்கு arithmetic progressionல யூனிட்டி அப்படின்னால ஏ வந்து நமக்கு 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ன்னு கொடுத்துட்டாங்க. காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் வந்து எது ஏபியில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டிஎன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எது வந்து என் வந்து எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஃப்ராக்ஷனாவோ டெசிமலாவோ இருக்கக்கூடாது. ஹோல் நம்பர் எது வருதோ அதுதான் கரெக்ட் ஆப்ஷன். நம்ம ஒவ்வொரு நம்பராக எடுத்து தான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, எயித்து சம் சொல்யூஷன். t1 = 1. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் வந்து d = 4 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம tn வந்து
4551 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். 4551 எடுத்துட்டு நம்ம அதில் வந்து n என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். நமக்கு TN ஃபார்முலா தெரியும். a + n - 1 × d = 4551. a வந்து 1 கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் n - 1, d வந்து 4 கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்பரை அப்படியே எழுதிப்போம். n - 1 × 4 இங்கே +1 இந்த பக்கம் போனால் -1 ஆகிடும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணாமல் நமக்கு 4550 கிடைக்குது. ஓகே, இங்கே மல்டிப்ளை 4 இங்கே வந்துன்னா டிவைட் ஆகிடும். மல்டிப்ளையில் இருக்க 4 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து n மட்டும் தான் நமக்கு தேவை. n மட்டும் வச்சுப்போம். 4550/4. இங்கே -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆகிடும். இப்போ நம்ம இங்கே ஃப்ராக்ஷன் இருக்குது, இங்கே ஹோல் நம்பர் இருக்குது. நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து 4 ஆகிடும். ஓகே, இப்போ டினாமினேட்டர் சேர்த்து 4 போட்டுப்போம். 4550 + 4. இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 4க்கு வந்துடும். ஓகே, எல்சிஎம் எடுக்கும்போது இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 4554/4. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, இது 2 2s are 4, திருப்பி 5ல் ஒரு 2 இருக்கும், 2 2s are 4, பேலன்ஸ் 1 வரும். 7 2s are 14, திருப்பி 1 வரும், 7 2s are 14 வருது. ஓகே, 2277/2 ஆன்சர் வருது. ஃப்ராக்ஷனில் வருது. ஓகே, ஸோ n will be a fraction. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். n வந்து எப்போவுமே ஹோல் நம்பராக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த சீக்வன்ஸ் வந்து எப்போவுமே ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஃப்ராக்ஷனோ டெசிமலோ வரக்கூடாது. ஓகே, அப்படின்னா இது வந்து பாசிபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு தப்பு. செகண்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா 10,091 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம செய்வோம். டிஎனோட வேல்யூ வந்து 10,091 கொடுத்துருக்காங்க. இப்போ a + n - 1 × d = 10,091. a வந்து 1 கொஷின்லேயே கொடுத்துருக்கோம், அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் n - 1, d வந்து 4 கொடுத்துருக்காங்க, எழுதிப்போம். இப்போ அந்த நம்பர் அப்படி எழுதிப்போம். n - 1 × 4, இங்கே +1 இந்த போனால் -1 ஆகிடும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10,090 கிடைக்கும். ஓகே, இங்கே மல்டிப்ளைல இருக்க 4 இந்த பக்கம் தான் டிவைட் ஆகிடும். அப்புறம் n மட்டும் நம்ம வச்சுப்போம். இங்கே -1 இந்த பக்கம் போனால் +1 ஆகிடும். இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு அதேமாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே 4 வந்துடும். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 10,094 கிடைக்கும். டிவைட் பை 4 போட்டுப்போம். இதை கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 5 2s are 10, 0, 4 2s are 8, பேலன்ஸ் 1 வரும். 7 2s are 14/2 கிடைக்குது. இப்போ ஆட் நம்பரில் முடிஞ்சால் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 5047/2 இதுவும் நமக்கு ஃப்ராக்ஷனாக வருது. ஸோ n இஸ் அ ஃப்ராக்ஷன். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு கரெக்டாக வரல. ஸோ நம்ம தேர்ட் ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம். அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 7,881 கிடைக்குது. அதை நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். a + n - 1 × d வந்து 7,881. இப்போ a வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், கொஷினில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் n - 1, இந்த d வந்து 4 கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். = 7,881 அப்படி எழுதிப்போம். இப்போ n - 1 × 4, இங்கே +1 இந்த போனால் -1 ஆகிடும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 7,880 கிடைக்குது. இங்கே மல்டிப்ளை 4 இந்த பக்கம் தான் டிவைட் ஆகிடும். ஓகே, நமக்கு n மட்டும் தான் தேவை. n மட்டும் அப்படியே வச்சுப்போம். 7,880/4. ஸோ -1 இந்த பக்கம் தான் +1 ஆகிடும். இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 1 வந்து 4 ஆகிடும். டினாமினேட்டர் 4, இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆகிடும். ஓகே, ஸோ சேம் டினாமினேட்டர் நம்ம எடுத்துக்கலாம். 7,880 + 4/4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 7,884/4. இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக கேன்சல் ஆகிடுது. 1,971 இஸ் ஆன்சர். ஓகே, டிவைட் பண்ணோம்னா கரெக்டாக டிவைட் ஆகிடுது. ஸோ இது இஸ் ஆன்சர். ஸோ n வந்து ஹோல் நம்பராக நமக்கு கிடைச்சிருக்கு. therefore ஆப்ஷன் சி 7,881 இஸ் த ஆன்சர். ஸோ 8th கொஷினுக்கு ஆப்ஷன் சி 7,881 தான் நமக்கு n வந்து ஹோல் நம்பர் கிடைச்சது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான சாய்ஸ். In this video, we have seen exercise 2.10 1 to 8 sums. Next video, we will see exercise 2.10 9 to 15 sums. Thank you, students.